பரோட்டானா தமிழ் சினிமாவில் சூரி, அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வேதால வந்து நீங்கள் எப்படி பரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக் கொடுப்பீங்களோ? தர்மபுரியில் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் டாக்டரை வந்து. ஆமாம்மா இல்லை சார், என்ன பதில் சொல்லி முடிக்கல. அடுத்து நீங்கள் தான் சார். இல்லைங்க சார், எனக்கு ஒரு நிமிஷம் சார். இதில் வந்து என்ன சார், பரோட்டா எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கேன் சார். ஆமாம், சுவையாக இருக்கும், பார்த்து சாப்பிடுங்க, பத்திரமா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்னதை ஞாபகம் இருக்குது சார். அதனால் இல்லை, சாப்பிட்றது உங்கள் இஷ்டம், விற்கிறது எங்கள் வேலை. வயிற்றுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாவில் ஒன்று பார்த்தேன் சார். வயிற்றுக்குள்ளே நீங்கள் கண்டது போட்டு அமைச்சுன்னா வயிற்றுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டுக்கும் வயிற்றுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஒருத்தன் வீடியோ பண்ணியிருப்பேன். அவர் பேர் மறந்துட்டேன் நான். ஒன்றுனா அதுக்கு மேலே கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சு, அதுக்கு மேலே சிகரெட்டை பிடிச்சி உள்ளே வந்து அது வயிற்றுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இன்ட்ராக்ஷன்லாம் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஸோ இப்போ வந்து நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாத்த பற்றியும். அவர் வந்து பேசினார், ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு நாட்டில் வந்து மன நிம்மதியோடு இருக்கிறதுக்கான காரணம் ஸ்வீடனை சொன்னாங்க. ஸோ இப்படி நீங்கள் எதை வேணால் தேடலாம். ஸோ இப்போ முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒருத்தரை சேர்க்க வேண்டியதை விட அறிவு சார்ந்து, அக்கறை சார்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் தாராளமாக பார்த்து எடுத்துக்கலாங்கிறது நீங்கங்கிறது நான் எனக்கும் சேர்த்து தான். எனக்கு என்ன தேவையோங்கிறது அது என்னோடய சாய்ஸில் இருக்குது. முன்னாடி மாதிரி ஒருத்தர் வந்து உங்களை கரெக்ட் பண்ண முடியாது. நீங்களாக அவேர்னஸ் வந்துடும், நமக்கே தெரியும், பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அப்படி தான், அது வேறு ஒன்றும் இல்லை.